நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் உடல் விட்டு உயிர் பிரிவதற்கு முன்னால் நீ ஒரு காட்சியை காண வேண்டும். உனது குருதியை நெய்யாக வழித்தெடுத்து பாஞ்சாலி குழலை முடிய வேண்டும். தீட்டிய அற்புத திட்டமானது என்னால் இன்று நிறைவேற்றப்படும். வதைத்தே தீருவேன். எதிரியரின் சேனா வீரர்களை மட்டுமே வதைக்கின்றீர்கள். சேனாதிபதியான தமக்கு எதிரியரின் மா வீரரை வதைக்கும் துணிவு இருக்கின்றதா? மத்திர அரசே, வீண் பேச்சு விடுத்து ரதத்தில் வீற்றிருக்கும் வீரனை பகைவரின் உயிர் பறிக்கும் மார்க்கத்தில் இட்டுச் செல்லுங்கள். ரதத்தை ராஜகுமாரன் பீமனை நோக்கி செலுத்துங்கள். அங்க தேசத்தரசே, மன்னித்தருளுங்கள். இன்று தாம் சேனாதிபதி அல்லவா? என்னோடு துவந்தம் புரிந்து வென்று என்னை கடந்து செல்லுங்கள். செல்லுங்கள் சேனாதிபதி. முதலில் என் மருமகனோடு துவந்தம் புரியுங்கள். ஒருவேளை உயிரோடு மீண்டால் பகைவரின் உயிர் பறிக்கின்ற மார்க்கத்தை தாம் அவசியம் அறியலாம். இப்போது உன்னுடைய இவ்விரு சகோதரரின் உயிரும் யமனுலகம் எட்டும் துச்சாதனா, துரியோதனா! உன்னுடைய சகோதரர்களை காத்தருள்வாயாக. இறுதியாக ஒரு முறை ஆசை தீர உன் சகோதரர்களை காண்பாயாக. உனது ஆசை தீரப்பா. 83 84 துரியோதனா! பீமா! யுவராஜன் துரியோதனா, இன்று நீ என் அண்ணன் பீமனை நெருங்குவதற்கு முன்னால் என்னுடன் துவந்தம் புரிய வேண்டும். அர்ஜுனா, கதாதாரியான என்னோடு வில்லேந்திய காண்டீபதாரியான நீ போரிடுவாயா? என்னுடைய எண்ணம் அதுவல்ல. இன்றைய தின போரில் வில் வித்யையை நான் உனக்கு வழங்குவேன். ஒருவேளை நான் உத்தம வித்யையை நல்கினால் அண்ணனிடம் சிக்கியுள்ள உன் சகோதரர்களை நீ காப்பாற்றலாம் அல்லவா? ஒருவேளை நான் உத்தம வித்யையை நல்கவில்லை எனில் துச்சாதனனை எனது அண்ணன் பீமன் என்று நிச்சயம் நெருங்குவார். வில்லினை ஏந்து யுவராஜன் துரியோதனா, நமது வித்யையை துவங்குவோம். நீ உலகில் எனக்கு பின் பிறந்தவன் நகுலா. இளையவனான உனக்கு ஆசையையே வழங்க இயலும். இளையவரை வதைக்க இயலாது. இதை தாம் அபிமன்யுவிற்கு வழங்கிய ஆசையாக ஏற்கலாமா? ஆசியை வழங்கும் அதிகாரத்தை தமக்கு வழங்கி மூத்தவர் எனும் ஸ்தானம் ஏற்றாலும் தாம் வழங்கும் ஆசியை துச்சமாக மதிப்பேன். என்னை பொறுத்தவரை தாம் சத்ருவாவீர். சத்ருவின் சொல் கேட்பது என்னை பொறுத்தவரை அதர்மமாகும்.
துவந்தம் புரியுங்கள். என்னோடு துவந்தம் புரிந்து ஒன்று என்னை வதைத்தெறியுங்கள். இல்லை, தாமாகவே தம் மரணத்தை ஸ்வீகரியுங்கள். சூரிய அஸ்தமன வேளையிலே உன்னை நான் வதைப்பேன் துச்சாதனா. அதுவரை நீ உன்னுடைய மரணத்தை எதிர்நோக்கி காத்திரு. 85 86 அஸ்வத்தாமன் எனும் பெயர் கொண்ட கஜராஜனை தாக்கி தமது புத்திரன் அஸ்வத்தாமன் இறந்தான் என்று பொய்யுரைத்து தந்தையின் உயிர் பறித்தீர்கள். அந்த வார்த்தை பொய்யாகாது. யாம் கூறிய வார்த்தையை இன்று மெய்யாக்கி காட்டுவோம். இன்றைய தின யுத்தத்தில் உனது பிராணன் பறிக்கப்படும் என்பதை மறவாதே. உயிர் துறக்க சித்தமாயிரு. தாம் சற்று விலகி நில்லுங்கள். குருபுத்திரன் அஸ்வத்தாமனோடு துவந்தம் புரிவதற்கான வாய்ப்பினை எனக்கு நல்குங்கள். இன்று என் உடன் பிறந்தவள் தன் கேசத்தை துச்சாதனனின் ரத்தம் தடவி அள்ளி முடிய வேண்டும். பொறுமையாய் காத்திரு துச்சாதனா. உன்னுடைய மரணத்திற்காக காத்திரு. இங்கு உனது சகோதரர் என் கரம் கொண்டு மடிய மடிய உன்னுடைய மரணம் உன்னை நெருங்குவதாக அறிந்து கொள். உன்னுடைய இருதயத்தில் பயம் உற்பத்தியாகும். உன் மரணம் நிச்சயமாகும். உன் மனதை ஆட்கொள்ளும் மரண பயமானது உன் உயிரை குடித்து உன்னை நிலத்தில் சாய்க்காமல் விடாது துச்சாதனா. உயிரை காக்க ஓடி ஒளிந்து கொள் துச்சாதனா. இன்று இந்த அகிலம் தனில் உனக்கு எங்கும் பாதுகாப்பு கிட்டாது கிட்டாது துச்சாதனா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு மரணத்தை அழிக்க இயலாது.
ஆசியை நீ ஏற்க மறுக்கிறாய். ஆகையால் தோல்வியை தழுவியதாய் இவ்விடம் விட்டு புறப்படும். தொன்னூற்றி 6. இவன் 97. மாமா, மாமா என்னை காத்தருளுங்கள் மாமா. பீமனிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். நான் செல்லும் இடங்களில் எல்லாம் என் சகோதரர்களை அவன் வதைக்கின்றான் மாமா. நமது சேனையால் கூட என்னை ரட்சிக்க இயலவில்லை. விரைந்து ஏதேனும் செய்யுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். அன்பு மருமகனே, அங்குச கட்டுப்பாட்டினை யானை மீறினார். அதன் வழியை விட்டு விலகி ஓடுவதுதான் மிகவும் நல்லது. யுத்த களத்தில் பீமனிடமிருந்து உன்னை யாராலும் காக்க இயலாது துச்சாதனா. யுத்த களத்தை விட்டு எங்காவது ஓடி ஒளிந்து கொள், ஓடி ஒளிந்து கொள். விரைந்து சென்று ஒளிந்து கொள். உன்னால் துச்சாதனனை இன்று காப்பாற்ற இயலாது. உன் சூழ்ச்சியும் உதவாது, உன் பலமும் பலிக்காது. இன்று எந்த சக்தியும் துச்சாதனனை காப்பாற்றாது. துச்சாதனா, வீரன் யுத்தகளம் நீங்குவது சூரியன் அஸ்தமிக்கையில், இல்லையெனில் பிராணன் நீங்குகையில். இன்னும் சூரியன் அஸ்தமிக்கவில்லையே. ஆகையால் மரணம் நெருங்கும் வரை நீ காத்திருக்க வேண்டும். கூர்ந்து கவனி துரியோதனா, துவனி ஒன்று கேட்கிறதா? அது ஒருவனுடைய பிராணனின் இறுதி சுவாசத்தின் துவனியாகும். அதே துவனியை எழுப்பி மரண பயத்தில் சிக்கி தவிக்கும் துச்சாதனன் மண்ணில் சாய்வான். சேனாதிபதி பதவியை ஏற்ற அங்க தேசத்து அரசே, இன்று எனது மார்க்கத்தை தடுப்பது திவ்ய சக்தியே ஆனாலும் அது மடிந்து வீழ்வது உறுதி என்றாகும். துச்சாதனனை சாய்ப்பேன் எனும் எண்ணம் கொள்பவர் எவராயினும் அவர்களை இன்று விண்ணுலகம் அனுப்ப முற்படுவான் இந்த கர்ணன். துவனி ஒன்று கேட்கிறதா அங்க தேசத்து அரசே?
இது அர்ஜுனனால் எழுப்பப்படும் சமிக்ஞை ஒலியாகும். இந்த சமிக்ஞை தருகின்ற சமாச்சாரம் என்ன அறிவாயா? அகங்காரம் கொண்ட உனது அன்பு மித்திரன் துரியோதனனை அர்ஜுனன் சிறைப்பிடித்து விட்டானா? துச்சாதனன் தமையனிடம் சிறைப்பட்டானா? உன் நிலை எண்ணி இப்போது வருத்தம் கொள்கிறேன் கர்ணா. நான் உன்னை ஒன்று கேட்கிறேன். நீ யாரை இப்போது காப்பாற்றுவாய்? துரியோதனனையா அல்லது துச்சாதனனையா? உனது சபதம் அறிவேன் பீமா. திருதராஷ்டிரர் புதல்வர்களில் 99 பேரை கொன்ற பிறகே நீ துரியனை வதைப்பாய் என்றறிவேன். ஆகையால் துச்சாதனனை நீ நெருங்குவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உனது சகோதரர்களும் உன் சபதம் பொய்யாக அனுமதிக்க மாட்டார்கள். இனி நடக்கும் இந்த யுத்தத்தில் சபதம் மற்றும் சத்தியத்திற்கு முக்கியத்துவம் இருக்காது. அனைவரின் இலக்கும் ஒன்றேயாகும், வெற்றி. என இவ்விடத்தில் நீ தடுத்தால் அர்ஜுனன் துரியனை வதைத்தே தீருவான். அதோடு துச்சாதனன் தமையனால் சரிவான். ஒருவேளை இருவரில் ஒருவனது ஆயுளை நீ ரட்சித்தால் மற்றவன் ஆயுள் சாயும் இந்த வாயு புத்திரனால். எனக்கு பதில் கூறு கர்ணா. யாரை காக்க பாய்ந்தோடுவாய்? அன்பு மித்திரனான துரியனையா இல்லை துச்சாதனனையா? பதில் கூறு கர்ணா. மத்திர அரசே, ரதத்தை துரியனை நோக்கி செலுத்துங்கள். சற்று பொறுப்பாய் பீமா. எனது அன்பு மித்திரன் யுவராஜன் துரியனை காத்து துச்சாதனனை நான் சென்றடையும் வரை நீ இவ்விடம் விட்டு நகர இயலாது. இந்த கட்டை விட்டு நீ விலகுவதற்கு முற்பட இந்த மாயக்கட்டு உன்னை மேலும் மேலும் இருக்க துவங்கும் பீமா. ரதம் புறப்படட்டும், துரியனை நோக்கி விரைந்து செல்லட்டும். சூரிய அஸ்தமனத்திற்கு ஒரு ஜாம நாழிகையே உள்ளது. துச்சாதனனே, இன்று நீ செய்த அதர்மத்திற்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும். முடிந்தவரை விடுபடுவதற்கு முயற்சி மேற்கொண்டிரு. ஆனால் உனது எந்த முயற்சியும் இன்று துச்சாதனனை காக்க பலனளிக்காது. இன்று எனது அண்ணன் பீமன் துஷ்டன் துச்சாதனன் உடலை விட்டு சுவாசத்தை நிச்சயம் போக்குவான். யுவராஜன் துரியோதனன் விடுபட்டு விட்டார். ஆனால் உனது அண்ணன் பீமன் மாய கட்டுண்டு கிடக்கிறான். சற்று முன் முடிவெடுக்க எனக்கு ஆணையிட்டான். இப்போது நான் ஆணையிடுகிறேன். சற்று நேரத்தில் சூரியன் அஸ்தமித்து விடும். ஒருவேளை கட்டுண்டு கிடக்கும் பீமனை ரட்சிக்க நீ சென்றால் உடன் நான் ராஜகுமாரன் துச்சாதனனை காக்கச் செல்வேன். இல்லை, ஒருவேளை என்னுடன் துவந்தம் புரிந்தால் பீமன் உடலை சுற்றிய மாயக்கட்டு இறுக்கி அவன் சுவாசத்தை குலைக்கும். அங்கதேசத்தரசே, எனது அண்ணன் பீமனை கட்டுப்படுத்தும் அற்புத சக்தி இவ்வகிலத்தில் இல்லை என்பதை அறிவேன்.
விஜய். அங்கதேசத்தரசே, எனது அண்ணன் பீமனை கட்டுப்படுத்தும் அற்புத சக்தி இவ்வகிலத்தில் இல்லை என்பதை அறிவேன். தாமும் யுவராஜன் துரியோதனனும் இவ்விடம் விட்டு செல்லுங்கள். நான் தம் இருவரையும் தடுக்கப் போவதில்லை. துச்சாதனன் வதைக்கப்படும் அற்புத காட்சியை தாம் இருவரும் ரசிக்க வேண்டும். ஏனென்றால் இன்று ஒரு துஷ்டனுடைய, ஒரு அதர்மியுடைய பாவத்திற்கு தண்டனை கிடைக்கவிருக்கிறது. தர்ம பலத்தை புஜங்களில் கொண்டவனால்தான் என் தமையனுடைய தாக்குதலை தடுக்க இயலும். ரதத்தை விரைந்து செலுத்து, புறப்படு. செல்வம் மத்திர அரசே, தற்சமயம் மரணம் ஒன்று மட்டுமே உனக்கு துணையாய் நிற்கிறது துச்சாதனா. உடலில் சுவாசம் இருக்கும் வரை வேதனையை அனுபவிப்பாய். உனது தேகம் விட்டு வேகமாக கொந்தளித்து எழும் செங்குருதியை பாஞ்சாலியின் கூந்தலில் தடவ வேண்டும். அதுவரை உனக்கு மரணத்தை வழங்க மாட்டேன். அதோடு நீ வதைத்து விடு என்று பீமனிடம் மன்றாடி கிடக்க வேண்டும். மரணத்தை வேண்டி மன்றாட வேண்டும்.